மணி மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸுடன் என்ரிச் மணி இன்வெஸ்டர் அவேர்னஸ் கான்க்ளேவ் ஏப்ரல் 25. டிக்கெட்டை இன்றே புக் செய்யுங்கள். பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை செய்தியாளர்களை சந்திக்கிறார், பார்க்கலாம். பங்கேற்க வேண்டும். இன்னைக்கு ஒரு கட்சியுமே சீஃப் கூப்பிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்கிறார். இந்த கான்டெக்ட் எதுக்கு நான் சொல்றேன்னா, நம்ம தமிழகத்தினுடைய சொந்தங்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை பாராளுமன்றத்தில் வெறும் பேச்சை மட்டும்தான் பேசினாங்க. ஆக்கப்பூர்வமாக சகோதரிகளுக்கு 33% இடஒதுக்கீடை பத்தி எங்கேயுமே பேசல. இன்னைக்கு நான் முதலமைச்சர்கிட்ட கேட்கிறேன், எனக்கு இந்தியாவில் மக்கள் தொகை அடிப்படையில் இடஒதுக்கீடு நம்ம கொண்டு வர்றோம். இதே 543 பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய எம்பிக்களை 2026 ப்ரொஜெக்டட் பாப்புலேஷன், அதாவது பாப்புலேஷனை ப்ரொஜெக்ட் பண்றேன், சென்சஸ் நம்பர் நம்ம கையில் இல்ல, ப்ரொஜெக்டட் பாப்புலேஷனை கொண்டு போனா தமிழ்நாட்டினுடைய எம்பிக்களுடைய எண்ணிக்கை 39 31 வந்துடும், 8 குறைஞ்சிடும். அதே போல கேரளா 20 12 வந்துடும். இன்னைக்கு மக்கள் தொகை அடிப்படையில். ஆனா நம்முடைய மத்திய அரசு மக்கள் தொகை அடிப்படையில் பண்ணல என்பதை முதலாக இவர் உணர்ந்து கொள்ள வேண்டும். தமிழகத்தினுடைய முதலமைச்சர் பொய் சொல்வதை வழக்கமா வச்சிருக்கிறார். மக்கள் தொகை அடிப்படையில் நாம் இதை செய்யவில்லை என்பதை முதலமைச்சர் அவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு 543 சீட் அப்படியே 1/3 நம்முடைய சகோதரிகளுக்கு 33% இடஒதுக்கீடு கொடுத்தீங்கன்னா அதற்கு நிறைய அரசியல் கட்சிகள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இருக்கக்கூடிய 543 அப்படியே 33% பிரிக்க முடியாது, ஏன்னா அரசியல் கட்சிகள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இன்னைக்கு மத்திய அரசு எல்லா கட்சிகளோடு இணைந்து அனைத்து அரசியல் கட்சி கூட்டத்தையும் போட்டு சட்ட வல்லுநர்களோடு சேர்ந்து நிறைய அமைப்புகளோடு பேசி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் டெல்லியில சகோதரிகள் தாய்மார்களுக்கு கூடிய சிறப்பு கூட்டத்தில் பேசினாங்க. எப்படி இதை கொண்டு வந்தோம்? இன்னைக்கு நாம் கொண்டு வருவது யாருக்கும் பிரச்சனை இல்லாம சகோதரிகளுக்கு 33% இடஒதுக்கீடை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லுகின்றோம். இன்னைக்கு நாம் என்ன சொல்றோம்? 543 லோக்சபா எம்பிக்கள், அதை இன்னைக்கு நம்ம கிட்ட பில் கிடையாது. நம்ம எல்லோருமே பேசுவது 50% அதை உயர்த்தணும் அப்படின்னா 816 எம்பிக்கள், 816 பாராளுமன்றத்தினுடைய உறுப்பினர்கள், அதுல 33% இடஒதுக்கீடு. இதுல ஆக்கப்பூர்வமாக எல்லோரையும் எடுத்துட்டு போகணும்னு பிரதமர் அவர்கள் இன்னைக்கு ஆக்கப்பூர்வமாக இதை பேசிட்டு இருக்கிறாங்க. நம்முடைய அமைச்சர் பியூஷ் கோயல்ஜி அவர்கள் இன்னைக்கு நிறைய பத்திரிகையில பேட்டி கொடுத்திருக்கிறாங்க. இது யாருக்கும் எதிரானது இல்லை. மக்கள் தொகை அடிப்படையில் நாம இடஒதுக்கீடு செஞ்சிருந்தோம்னா 39 தமிழகத்தினுடைய எம்பிக்கள் எண்ணிக்கை 31 வந்திருக்கும், 8 நாம் இழந்திருப்போம். அதற்கெல்லாம் மதிப்பளித்துதான் மத்திய அரசு மக்கள் தொகை அடிப்படையில் நாங்க செய்யல. நாங்க ஓவராலா இந்த பையை இன்க்ரீஸ் பண்றோம். ஓவராலா 543 அதிகப்படுத்துகின்றோம். அதிகப்படுத்திய பின்பு அதுல 1/3 கொடுக்கிறோம். எப்படி அதிகப்படுத்துறோம்? இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்கள் யாருக்கும் எந்த பிரச்சனையும் ஏற்படாத அளவுக்கு நேரடியாக ஒரு மாநிலத்தையும் 50% உயர்த்துகின்றோம் என்று முதல் கட்டமாக நமக்கு தெரிய வந்திருக்கிறது. பாராளுமன்றத்தில் அதிகாரப்பூர்வமாக நம்முடைய தலைவர்கள் சொல்லுவாங்க. அப்படி இருக்கும் பொழுது தமிழகத்தினுடைய எம்பிக்களுடைய எண்ணிக்கை 39 59 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. கேரளா 20 30 வரை போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. மக்கள் தொகை அடிப்படையில் செய்யாம எல்லோரையும் ஒரு மனதோடு ஒரு நேர்கோட்டு பாதையிலே மத்திய அரசு எடுத்து செல்ல வேண்டும் என்று நினைக்கும் பொழுது எதற்காக பொய்யை பேசி மக்களிடம் அச்சத்தையும் பயத்தையும் முதலமைச்சர் கிரியேட் பண்றாரு? அது மட்டும் இல்ல, 1960 தமிழ்நாடு பார்க்கும். திமுகவுடைய குடும்பத்திலிருந்து யாரும் தீக்குளிச்சாங்களா? 1960 திமுகவுடைய குடும்பத்திலிருந்து யாரும் தீக்குளிக்கல. அப்பாவி தொண்டர்களை கொண்டு வந்து தீக்குளிக்க வச்சுட்டு வருஷத்துக்கு ஒருக்கா உங்களுக்கு போய் மாலை போடுறதை மட்டுமே திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு கொள்கையாக, ஒரு ஏமாற்று வேலையாக செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் முதலமைச்சர் தமிழக மக்களை, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை அச்சுறுத்தக்கூடிய அந்த விஷயத்தை உடனடியாக நிறுத்தணும். இதெல்லாம் முதலமைச்சருக்கு தேவையில்லாத வேலை. ஆக்கப்பூர்வமா யோசனை இருக்கா சொல்லுங்க. சோனியா காந்தி அவர்கள் என்ன யோசனை சொன்னாங்க? பாராளுமன்றத்தில் நீங்கள் கொண்டு வந்த முறை தவறு. அவங்க யோசனை சொல்லிட்டு போங்க, பரவாயில்ல. அரசியல் கட்சிக்கு யோசனை சொல்வதற்கு முழு தகுதி இருக்கு. ஏன் ஏப்ரல் 16 கொண்டு வர்றீங்க? இன்னொரு மாசம் கொண்டு வாங்க. இன்னொரு அரசியல் கட்சி சொல்றாங்க. ஆந்திரா தெலங்கானாவுடைய முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி காலைல சொல்லியிருக்கிறாங்க, 50% உயர்வு என்பது புரோரேட்டா கொண்டு வாங்க, 50% மாநிலத்தினுடைய வளர்ச்சி அடிப்படையில் கொண்டு வாங்க. அது ஒரு யோசனை. இன்னொரு கட்சி நீங்க ஒரு யோசனை சொல்லுங்க. எல்லோரும் யோசனை செய்த பிறகு எந்த மாநிலத்துக்கும் பிரச்சனை இல்லாத அளவுக்கு இதை உயர்த்தணும். அதுல சகோதரிகளுக்கு 33% இடஒதுக்கீடு கொடுக்கணும். முதலமைச்சர் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு கனிமொழி கருணாநிதி அங்க உட்கார்ந்து இருந்தாங்கன்னா பெண்களுக்கான ரிசர்வேஷன் வரப்போறது கிடையாது. உங்களுடைய தங்கச்சி அதே போல தமிழச்சி தங்கப்பாண்டியன் உட்கார்ந்து இருந்தா ரிசர்வேஷன் வரப்போறது கிடையாது. தமிழகத்தில் குடும்பமாக தங்கப்பாண்டியன், அவருக்கு பிறகு அவருடைய மகள் தமிழச்சி தங்கப்பாண்டியன் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அதே போல தமிழகத்தில் யாரோ திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சகோதரிகள் பெண் எம்பி இருக்கிறாங்கன்னா எத்தனை பேர் ஜென்யூனா கீழ இருந்து வந்திருக்கிறாங்க. இன்னைக்கு பாரத பிரதமருடைய முயற்சி என்பது முதல் தலைமுறை எந்த பொலிட்டிக்கல் பேக்கிங் இல்லாம
அரசியல் பேக்கிங் இல்லாம, குடும்ப பேக்கிங் இல்லாம நேரடியாக அரசியலுக்கு வந்து சாதிக்க வேண்டும் என்று பிரதமர் நினைக்கின்றாங்க. அதற்காகத்தான் பாராளுமன்றத்தில் சிறப்பு சிட்டிங் நம்ம கூப்பிட்டிருக்கோம். தமிழகத்தினுடைய தாய்மார்கள், சகோதரிகள் இதை நெஞ்சுரத்தோடு, சந்தோஷமா, முகமலர்ச்சியோடு இதை ஏற்றுக்கொள்ள போறாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களோ, இந்திய அலையன்ஸினுடைய தமிழ்நாட்டினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களோ இதுக்கு சப்போர்ட் பண்ணலினா தமிழகத்தினுடைய சகோதரிகள் அவர்களை மன்னிக்க மாட்டார்கள். அத வருகின்ற தேர்தலில் ஏப்ரல் 23ஆம் தேதி தேர்தலில் நம்முடைய தாய்மார்கள், தமிழகத்தினுடைய தாய்மார்கள், சகோதரிகள் அந்த கோபத்தை தேர்தலிலே காட்டிடுவாங்க. அண்ணே, நான் சொல்வது மத்திய அரசு அதிகாரப்பூர்வமாக உங்களுக்கு அறிவிப்பாங்க. ஏப்ரல் 16ஆம் தேதி அந்த பில்லை பைலட் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு எல்லோரும் பேசுவது ப்ரொபோர்ஷனட்டா 50% உயர்த்தலாம். பெட்டர் ஐடியாஸ் இருந்தா முதலமைச்சர் ஐடியா போய் கொடுக்கட்டுமே. சும்மா 5 மாநில முதலமைச்சரை கூப்பிட்டு ஒரு மீட்டிங் போட்டு 2 டீ சாப்பிட்டுட்டு வேண்டாம் சரி வேண்டாம் ஃபார்முலா சொல்லுங்க. பாப்புலேஷன் வேண்டாம் நாங்களும் சொல்றோம். தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியும் மக்கள் தொகை அடிப்படையில் வேண்டாம் தான் நாங்களும் வலியுறுத்துறோம். இது எப்படி பண்ணலாம்? ப்ரோரேட்டா பண்ணலாமா? இல்ல எல்லாத்துக்கும் 50% உயர்த்தலாமா? எப்படி பண்ணலாம் சொல்லுங்க. எதுவுமே இல்லாம சும்மா உட்கார்ந்து பேசுறீங்க. இன்னைக்கு இத்தனை கட்சிகள் நீங்க எல்லாம் சொல்லியிருக்கிறீங்க, கான்ஸ்டிடியூஷனல் எக்ஸ்பர்ட் சொல்லியிருக்கிறாங்க. அதையெல்லாம் வைத்து மத்திய அரசு யாருக்கும் பாதகம் இல்லாம அடுத்து எந்த தொகுதியை சகோதரிகளுக்கு கொடுப்பது? 1/3. இன்னைக்கு 543, தமிழ்நாடு 39, அப்படியே 1/3 பிரிக்கிறோம். 13 தொகுதியை பிரிக்கிறோம். திராவிட முன்னேற்ற கழகம் ஒத்துக்கொள்ளுமா? எந்த 13 கொடுக்கிறது? அந்த 13 பிரிப்பதற்கான வரைமுறை என்ன? தென் மாநிலங்கள் பாதிக்காத வகையில்தான் தொகுதி மறுவரையறை செய்யப்படும், அதைத்தான் பிரதமர் செய்கிறார் என்று பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை பேசியிருக்கிறார். பிரதமருக்கு முதலமைச்சர் எச்சரிக்கை விடுப்பது ஏற்புடையது அல்ல என்றும் அவர் தனது கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். முன்னணி மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸுடன் என்ரிச் மணி இன்வெஸ்டர் அவேர்னஸ் கான்க்ளேவ் ஏப்ரல் 25. டிக்கெட்டை இன்றே புக் செய்யுங்கள்.